ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட ஆர்ட் பைஸ் போல் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ரெசின் வச்சு நம்ம வந்து ஒரு பேபியோட ஆர்ட் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஒரு பேபி திங்ஸ்லாம் வச்சு இன்றைக்கி நம்ம வந்து ரெசின் ஆர்ட் பண்ண போகிறோம். எப்படி வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் தேவைப்படுது, அதில் உங்களுக்கு ரெசினில் என்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து வீடியோவோ போடல அப்படின்னாலும் ஷார்ட்ஸ்லையாவது அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து சொல்லிடுறோம். கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பண்ணியிருக்காங்க. அந்த பார்சலில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 2 வளைகாப்பு வளையல், 2 கல்யாண வளையல்லாம் வந்து இருக்குது. அதில் ஒரு வளையல் வந்து உடஞ்சிருக்கு. பட் அதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தோம் அப்படின்னா மோல்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான க்ளவுஸு, கலர் என்ன கலர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த கலர் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ரெசின் நீங்கள் என்ன டைப் ஆஃப் ரெசின் வந்து யூஸ் பண்ணுறீங்க, 3:1 ரேஷியோவா 2:1 ரேஷியோவா அது. ஸோ எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. டேப் வந்து அந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க டஸ்ட்டு வந்து எடுக்கிறதுக்காக தான் வந்து நான் டேப் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது வந்து வேணும், இது வந்து பண்ணல அப்படின்னு சொல்லி நினச்சா நீங்கள் பண்ணிக்கலாம், அல்லது வேணாம் அவாய்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். ரெசின் வந்து ஆல்ரெடி நான் பழைய வீடியோஸில் சொன்ன மாதிரி 2:1 ரேஷியோவில் நான் என்னோட ரெசினோட லெவல் பார்த்திங்க அப்படின்னா 2:1. ஸோ அது அந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி ஆல்ரெடி 50 to 20 மினிட்ஸ் நான் அதுக்காக டைம் கொடுத்தேன். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்க அப்படின்னா, அதில் இருக்க பபுளில் வந்து ரிமூவ் ஆகிறதுக்காக நான் வந்து இந்த டைமிங் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கம்பல்சரியாக நீங்கள் அந்த டைமிங்கை வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு டீப் ஃபினிஷிங் வந்து அப்போ தான் வந்து சூப்பராக கிடைக்கும். அல்லது அங்கங்கே வந்து பபுள்ஸ் எங்கேயாவது வந்து ஃபார்ம் ஆயிரும். அல்லது உங்களுக்கு இப்போ வந்து போடுறது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரோட பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஹோல்ஸ்லாம் வந்து விழுந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் கூட டைம் கொடுங்க. நமக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ரெசின் ஃப்ரேம் வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த 20 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்தா ரொம்பவே நல்லது. இப்போ வந்து அவங்க பிங்க் வித் ஒயிட் கலர் கேட்டிருக்காங்க. ஸோ பிங்க் கலர் வந்து நான் அவுட்லைனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அவுட்லைன் வந்து ஊற்றி வந்து அதை நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒயிட் கலர். இப்போ நான் வந்து பிக்மெண்ட் வந்து என்ன மாதிரி டைப் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பிங்க் வித் ஒயிட்டில் பவுடர் மாதிரி இருக்க இதுதான் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம், அல்லது இல்லை அப்படின்னாலும் வேறு மற்ற பிக்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல ஜெல் டைப்பில், அதெல்லாம் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் டைப்ஸில் என்ன வேணாலும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு 24 ஹார்ஸ் வந்து இதுக்கு டைம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 4 ஹார்ஸ் கழிச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் லேயர் போட்டு 4 ஹார்ஸ் கழிச்சு தான் வந்து சைடில் இருக்க அந்த ஸ்டோன்லாம் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள்கிட்ட ஏதாவது திங்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதெல்லாம் வந்து வச்சு நீங்கள் இது மாதிரிலாம் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நான் வந்து செகண்ட் லேயரில் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஓகேயா, நீங்களும் செகண்ட் லேயர்ஸில் ஃபோட்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் 3rd லேயர் ஊற்றும் போது மூவ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து செகண்ட் லேயர் ஒன்று வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன் அவங்கள. பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். செகண்ட் லேயரில் வந்து ஃபோட்டோஸ் கடிலாம் வந்து அப்போ தான் வந்து பபுள்ஸ்லாம் வந்து வராது, நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து செகண்ட் லேயர் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ செகண்ட் லேயர் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னென்ன வந்து அரேஞ்ச் பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ணுறது 3rd லேயர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். 3rd லேயர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 24 ஹார்ஸ் டைம் கொடுங்க. ஃபுல்லாக உங்கள்கிட்ட ஸ்ப்ரேயர் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுங்கள். பபுள் ரிமூவர் ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் டைமிங் கொடுத்துட்டீங்க அதுக்கு அப்படின்னா அது செலவே இல்லை. அந்த எந்த திங்ஸுமே வந்து நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணவே தேவையில்லை. நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.